ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி கேசி பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் வந்து ரோஹிணி பக்கம் சாஞ்சிருவாருன்ட்டு அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. இந்த வேலையை அவள் பார்த்தான்றக்காண்டி நான் அவள் தான் முக்கியம்ட்டு போனேன்னு வச்சுக்க, உன்னை கொண்டே விடுவேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மனோஜை பார்த்து திட்டுறாங்க. திட்டினோன்னையும் அவர் அதை யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. யோசிச்சுட்டே போனோன்னையும் பார்த்து இருந்துக்கங்கடா முத்து, நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது, நம்மளை சுற்றி உள்ளது ஃபுல்லாக சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் வந்து சிந்தாமணி அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க, ஆனால் அதுக்கு மேலே இன்னொன்று செய்ய போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா என்னங்க செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதை நான் சொல்லலை, செஞ்சுட்டு வந்து சொல்கிறேன்னு. அப்புறம் நைட்டு போய் மீனா வந்து அவசரத்துக்கு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து வராரு. முத்து மீனாவும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. நைட்டில் தூங்கு மீனா, நீ உன்னோட உடம்ப பார்க்காம நீயே பூவை கட்டிக்கிட்டே இருந்து அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு. என்னங்க செய்கிறது, மாமாக்காண்டி நம்ம வீட்டை திருப்பணும்னா நம்ம உழைச்சா தானங்க திருப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு கையமைக்கி விட்றாங்க. மீனாக்கு காலமிக்கி விட்றாரு முத்து. இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கல சிந்தாமணி அம்மாவை பார்க்குறக்காண்டி மீனா ரெடி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு சிந்தாமணி அம்மா வீட்டுக்கு போய் சிந்தாமணி அம்மாட்ட பேசுகிறாங்க. எல்லாருமே காசு ஃபுல்லாக நிறையா கட்டிட்டாங்க உன்ட்ட, வட்டியும் முதலும். ஆனால் நீ வந்து எல்லாருடைய பத்திரத்தையும் வச்சுக்கிட்டு தரமாட்டுற, எல்லாரோட பத்திரத்தையும் இப்போ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. என்ன மிரட்டுறியா, புது தலைவி ஆனோடனே மிரட்டுறியா அப்படின்னா, இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே எல்லாருமே கத்துறாங்க. கத்த விட்டியும் நீ வந்து 1,50,000 ரூபா காசு வாங்கினதுக்கு 1,50,000 ரூபா கட்டியிருக்காங்க. ஆனால் நீ அதை மீறியும் பத்திரத்தை வச்சுருக்க. இப்போ ஒன்று பத்திரத்தை ஃபுல்லாக கொடு, இல்லை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே மீனா அப்படின்றாங்க. அங்கிட்டு உள்ள இருக்க எல்லாருமே ஏன்னு கத்துறாங்க. சரின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா சிந்தாமணி போய் பத்திரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துட்டையுமே கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே பயந்துட்டு என்னடா செய்கிறது, இப்போ இவள் ரொம்ப ஆடுறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சிந்தாமணிம்மா யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அங்கிட்டிருந்து அவங்க கூட இருப்பாங்கள்ல, அவர் வந்து பேசுகிறாரு, ஏக்காக்கா கொடுக்குற அப்படின்னு. கொடுக்கலன்னா பிரச்சனை பெருசாயிரும்டா, சும்மாடுறா அப்படின்றாங்க. மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு வந்து ரோஹிணி வராங்க. அதுக்கு முன்னாடி மனோஜ் ஃப்ரெண்டு, அந்த உள்ளே வேலை பார்க்குற பொண்ணு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்தோடனையும் துண்ணூறு எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் பூசி விட்டு, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க மனோஜ், நான் வீட்டுக்கு வந்துடலாமா, என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்குறாங்க. கேட்கையில் இல்லை அம்மா வந்து உன் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க, என் பணம் மட்டும் வேணும், உன்னை என் கூட மட்டும் சேர்த்து வைக்க மாட்டாங்களா, உங்கள் அம்மா இன்னும் இவ்வளவு மோசமாக இருக்காங்க, இந்தளவுக்கு மோசமான அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, பணத்தை மட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் என்னை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்கணும்னா மட்டும் வையிறாங்க அப்படின்னு. இனி நான் வருவேன் வீட்டுக்குள்ளே, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜோட அப்பா கேட்குறாரு, என்னடா கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகம் முடிஞ்சு